அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மிக மிக சக்தி வாய்ந்த மைத்ரேய முகூர்த்தம். இந்த நம்பரை ஒரே ஒரு முறை கையில் இந்த நேரத்தில் எழுதி பாருங்கள். ₹1 கூட கடன் மிச்சம் இருக்காது. நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்த நேரத்தை முன்னிட்டு அன்றைய தினம் கடன் தொல்லையிலிருந்து முற்றிலுமாக விடுபடுவதற்கான தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. இப்ப கணவர் கடன் வாங்கியிருக்காருன்னா மனைவி நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். மனைவி கடன் வாங்கியிருக்காங்கன்னா கணவர் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். சோ இது போல ஒரு குடும்பத்தை சேர்ந்த எந்த உறுப்பினர் வேணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அந்த குடும்பத்திற்கே கடன் தொல்லை இல்லாமல் இருக்கும். ஏதாவது ஒரு வழியில் அதீதமான பணவரவு ஏற்பட்டு உங்களுடைய கடன் முற்றிலுமாக தீரும். கடன் தொல்லை தீருவதுன்னு மட்டும் கிடையாதுங்க, அடகு வைத்த நகைகளையும் சுலபமாக மீட்க முடியும். நம்ம எழுத வேண்டிய அந்த ஏஞ்சல் நம்பர் என்ன, அதை எந்த நேரத்தில் எழுதணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இக வாழ்க்கையில் நம்முடைய கடன் தொல்லை நீங்கணும்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரகன், அதாவது செவ்வாய் பகவானுடைய அருள் பூரணமாக நமக்கு தேவை. அந்த செவ்வாய் பகவானுடன் தொடர்புடையது தாங்க இந்த மைத்ரேய முகூர்த்தம். பொதுவாகவே இந்த நேரத்தில் நம்முடைய கடன் தொகையிலிருந்து கொஞ்சமாவது திரும்ப செலுத்தினால் கூட போதும், அந்த கடன் முழுவதும் மிக விரைவாக அடையும். சப்போஸ் நம்ம பேங்க்ல லோன் எடுத்திருக்கோம் அல்லது பேங்க்ல நம்ம நகையை அடகு வச்சிருக்கோம்னா குறிப்பிட்ட தேதியில தான் இஎம்ஐ அதை எடுப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு உண்டியல் மாதிரி நீங்க வச்சுக்கோங்க, அல்லது ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி கூட எடுத்துக்கலாம். அதுல நீங்க உங்க லோன் அமௌண்ட்ல கொஞ்சம் நீங்க திரும்ப செலுத்துவதாக நினைச்சிட்டு மைத்ரேய முகூர்த்த நேரத்துல நம்மளால முடிஞ்ச அமௌண்ட்டை அதுல போட்டு வைக்கணும். அந்த பணத்தை வேற எதுக்குமே நம்ம செலவு செய்யக்கூடாதுங்க. குறைந்தபட்சம் ஒரு 5 மைத்ரேய முகூர்த்தங்களுக்கு இதே போல நம்ம செஞ்சுட்டு வரணும். பிறகு அந்த பணத்தை எந்த பேங்க்ல நீங்க லோன் எடுத்திருக்கீங்களோ அங்க நீங்க டெபாசிட் பண்ணிடுங்க. இது போல செய்யும் போதும் அந்த கடன் மிக விரைவாக அடையும். செவ்வாய் பகவானுக்கு உரிய மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேருகின்ற நேரம், அதே போல விருச்சக லக்னமும் அனுஷம் நட்சத்திரமும் சேருகின்ற நேரத்தை தாங்க மைத்ரேய முகூர்த்த நேரமாக நம்ம கணக்கிடுறோம். இன்றைய தினம் மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேருகின்ற மைத்ரேய முகூர்த்தம். அதிலும் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம் பல மடங்கு ஆற்றல் உடையது. சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைய தினம் மைத்ரேய முகூர்த்தம் வரக்கூடிய நொடி சுத்தமான பஞ்சாங்க நேரம் என்னன்னு பார்த்தோம்னா நவம்பர் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4:37 முதல் 6:22 வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க 4th நவம்பர் ஈவினிங் 4:37 PM to 6:22 PM. இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளதாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். நம்முடைய கடன் தொல்லையை நீக்கக்கூடிய அற்புதமான ஏஞ்சல் நம்பரை நம்ம பார்க்க போறோம். இந்த நம்பர் பிரபஞ்சத்துடன் தொடர்புடையது. இப்ப நம்ம பார்த்த மைத்ரேய முகூர்த்த டைமிங்ஸ்ல தாங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய இடது உள்ளங்கையில, லெஃப்ட் ஹேண்ட் உள்ளங்கையில இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் 89142019 89142019 இந்த நம்பரை ரெட் கலர் பென்ல நம்ம எழுதணும். வேற எந்த கலரும் யூஸ் பண்ண கூடாதுங்க. அங்காரகன் செவ்வாய் பகவானுக்கு உரிய நிறம் சிவப்பு, அதனால தாங்க ரெட் கலர்ல இந்த நம்பரை நம்முடைய உள்ளங்கையில எழுதணும். சப்போஸ் யாருக்காவது இடது கையில அடிபட்டிருக்கு, எழுத முடியாத நிலை இருந்தால் வலது உள்ளங்கையில கூட நீங்க எழுதிக்கலாம். ஒரே ஒரு முறை இந்த நம்பரை நீங்க எழுதினால் போதும். எழுதிட்டு ஒரு 5 நிமிடம் அந்த நம்பரை பொறுமையா நீங்க பாருங்க. எந்த ஒரு பிரார்த்தனையும் செய்ய வேண்டாம். இந்த நம்பரை பார்த்தாலே போதும். குறைந்தபட்சம் அரை மணி நேரம் இந்த நம்பர் உங்களுடைய கையில் இருக்கட்டும். அதற்கு பிறகு வியர்வை பட்டோ தண்ணீர் பட்டோ அழிந்தால் பரவாயில்லைங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவிற்கு சிம்பிளான மெத்தட் இதுன்னு. அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக். சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல். கடந்த தீபாவளி மற்றும் வரும் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு
நம்ம சேனல்ல ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மணி பர்ஸை அறிமுகப்படுத்தி இருக்கோம். ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. பொதுவாகவே பணத்தை ஈர்க்க ஒரு மணி பர்ஸ் எப்படி இருக்கணும்னு ஒரு வீடியோ நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சேனல்ல அப்லோட் பண்ணியிருந்தோம். அதன் அடிப்படையில தாங்க இந்த மணி பர்ஸை நம்ம வடிவமைச்சிருக்கோம். ஆண்கள் பெண்கள் இருவருக்குமான லக்ஷ்மி குபேர வேலட்டை நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக ஆண்கள் மணி பர்ஸை நம்ம பார்க்கலாம். இந்த லக்ஷ்மி குபேர ஆண்கள் மணி பர்ஸ் நம்ம PU லெதர்ல பாலி யூரித்தின் லெதர்ல லக்ஷ்மி ரெட் கலர்ல பண்ணியிருக்கோம். பொதுவாகவே ரெட் கலர்ல இருக்கக்கூடிய மணி பர்ஸ் தாங்க அதிரடியான பணவரவை ஏற்படுத்தும். தூய்மையான லக்ஷ்மி ரெட் கலர்ல இந்த மணி பர்ஸை நம்ம வடிவமைச்சிருக்கோம். இந்த பர்ஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா கூட வேற எந்த கலரும் கிடையாதுங்க. முழுமையான சிவப்பு நிறத்துல PU லெதர்ல நம்ம செஞ்சிருக்கோம். எந்த ஒரு மிருகத்தையும் அழிச்சு செஞ்ச லெதர் கிடையாதுங்க. அடுத்த மிக மிக முக்கியமான பண ஈர்ப்பு விஷயம், இந்த மணி பர்ஸுக்கு மேல ஒரு பித்தளை தட்டுல பிராஸ் பிளேட்ல டிவைன் கவுண்ட் அப்படின்ற பணத்தை ஈர்க்கும் ஸ்விட்ச் வேர்டையும் 8085207741 அப்படின்ற பணவசிய ஏஞ்சல் நம்பரையும் கிரீன் கலர் டையால எழுதி இந்த மணி பர்ஸுக்கு மேல நம்ம அட்டாச் பண்ணி கொடுக்கிறோம். பொதுவா கஸ்டமைசேஷன்னா ஸ்டீல்ல பண்ணி கொடுப்பாங்க. ஸ்டீல் அப்படின்றது சனி பகவானுக்கு உரிய உலோகம். அதனால தாங்க அதை தவிர்த்துட்டு பணத்தை ஈர்க்கக்கூடிய பித்தளை பிளேட்ல இந்த ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்டை நம்ம பதிச்சு கொடுக்கிறோம். மூன்றாவது முக்கியமான விஷயம், இந்த மணி பர்ஸ்க்குள்ள ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் நாணயத்தை வச்சு நம்ம கொடுக்கிறோம். இந்த காயினுடைய ஒரு பக்கத்துல குபேர யந்திரம் இருக்கும், இன்னொரு பக்கத்துல ஸ்ரீ லக்ஷ்மி குபேரருடைய திருவுருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். இதுவும் பித்தளையால் ஆன நாணயம். சிவப்பு நிற மணி பர்ஸ்க்குள்ள இந்த லக்ஷ்மி குபேரர் நாணயத்தை வைப்பதே உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். அடுத்ததாக இந்த மணி பர்ஸை நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம்னா சில்லறைகள் வைப்பதற்கு ஒரு தனி அறை கொடுத்திருக்கும். அதுல கூட பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் நம்ம கோல்டன் கலர்ல கொடுத்திருக்கும், ஸ்டீல்ல கொடுக்கலங்க. இது போல ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம ஸ்ரதையோட இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸ்ல செஞ்சிருக்கோம். அதே போல உங்களுடைய கிரெடிட் கார்ட்ஸ் மற்றும் டெபிட் கார்டு ப்ரூஃப் எல்லாம் வைக்கிறதுக்கு போதுமான இடம் நம்ம கொடுத்திருக்கோம். ரொம்ப நீங்க இறுக்கி வைக்கிற மாதிரி இருக்காதுங்க, தாராளமா வச்சுக்கலாம். வாரத்திற்கு ஒரு முறை மணி பர்ஸை நம்ம பொதுவாகவே சுத்தம் செய்யணும். அதுல இருக்கக்கூடிய தேவையில்லாத பேப்பர்ஸ், பில்ஸ் மற்றும் ரெசிப்ட் எல்லாம் எடுத்து போடணும். அதே போல மணி பர்ஸ்க்குள்ள ரூபாய் நோட்டுகளை நீள் வாக்குல நம்ம வைக்கணும். அதாவது மடிக்காமல் கசக்காமல் நீட்டா நம்ம வைக்கணும். ஏன்னா சில பேர்லாம் மணி பர்ஸ்க்குள்ள நோட்டை ரொம்ப கசக்கி மடிச்சு வைப்பாங்க. அப்படி செய்யவே கூடாதுங்க. இந்த மணி பர்ஸை நீங்க பயன்படுத்தும் போதே ஒரு நல்ல ரிச்சான லுக் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் இந்த மணி பர்ஸை பார்த்தாங்கன்னா இதே போல மணி பர்ஸ் எனக்கு வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவிற்கு நல்ல அட்ராக்டிவா இருக்கும். 200 ரூபாய் 500 ரூபாய் போன்ற கொஞ்சம் பெரிய சைஸ் ரூபாய் நோட்டுகளை கூட தாராளமாக இந்த மணி பர்ஸ்க்குள்ள நீங்க வைக்க முடியும். இந்த மணி பர்ஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் மனதிற்கு பிடித்த நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை நீங்க அன்பளிப்பாக கிஃப்டாக கொடுத்து பாருங்க. இதை வாங்குபவர்களுக்கும் பணவரவு அதிகரிக்கும், கொடுக்கும் உங்களுக்கும் பணம் தொடர்பான அதிர்ஷ்டங்கள் பல மடங்காக பெருகும். ஏதோ மார்க்கெட்டிங்காக வியாபாரத்திற்காக நான் சொல்லலங்க. இந்த லக்ஷ்மி குபேர வாலெட்டை நீங்க பயன்படுத்தி பாருங்க. அடுத்த ஆண்டு தீபாவளிக்குள்ளாக உங்களுடைய செல்வ செழிப்பில் மிக பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். பிரீமியமான குவாலிட்டியில இந்த மணி பர்ஸை நம்ம செஞ்சிருக்கோம். பணத்தை வைக்கும் போதும் எடுக்கும் போதும் இதுல இருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்டை ஜஸ்ட் நீங்க பார்த்தாலே போதும், நீங்க செலவு செய்யும் பணம் கூட பல மடங்காக திரும்பி வரும். இதற்கு மேல நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இதை நீங்க பயன்படுத்தி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். இதை எப்படி வாங்கணும்ன்றத இந்த வீடியோவோட கடைசியில நம்ம பார்க்கலாம். இப்போ பெண்களுக்கான லக்ஷ்மி குபேர மணி பர்ஸை பார்க்க போறோம். ஆண்களுக்கான மணி பர்ஸை நம்ம செஞ்சிருக்க அதே PU லெதர்ல பாலி யூரித்தின் லெதர்ல தாங்க பெண்களுக்கான மணி பர்ஸும் நம்ம செஞ்சிருக்கோம். ஒரே மெட்டீரியல் தாங்க, தூய லக்ஷ்மி ரெட் கலர்ல நம்ம வடிவமைச்சிருக்கோம். இந்த மணி பர்ஸுக்கு மேல டிவைன் கவுண்ட் அப்படின்ற பண ஈர்ப்பு ஸ்விட்ச் வேர்டையும் 8085207741 அப்படின்ற பணவசிய ஏஞ்சல் நம்பரையும் பித்தளை பிளேட்ல பிராஸ் பிளேட்ல எழுதி நம்ம பதிச்சிருக்கோம். இந்த மணி பர்ஸை நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதற்கு உள்ள கூட முழுமையான சிவப்பு நிறம் மட்டும் தாங்க இருக்கும், வேற எந்த கலரும் கிடையாதுங்க. சோ அதிரடியான பணவரவை அது கொடுக்கும். அதே போல இந்த மணி பர்ஸை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜிப் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட், ஒரு சின்ன அறை இருக்கும். அதுல தாங்க ஸ்ரீ லக்ஷ்மி குபேர நாணயத்தை வச்சு நம்ம கொடுக்கிறோம். இந்த லக்ஷ்மி குபேர நாணயத்தின் ஒரு பக்கத்துல குபேர யந்திரமும் இன்னொரு பக்கத்துல ஸ்ரீ லக்ஷ்மி குபேரருடைய திருவுருவமும் பொறிக்கப்பட்டிருக்கும். பொதுவாகவே லக்ஷ்மி குபேரருக்கு சில்லறை ஓசைகள்னா மிகவுமே பிடிக்கும். சோ லக்ஷ்மி குபேரர் காயின் வச்சு கொடுக்க
இருக்கக்கூடிய இந்த கம்பார்ட்மெண்ட்ல பெண்கள் நீங்க நிறைய சில்லறைகளை போட்டு வைங்க. இந்த நாணயமும் பித்தளையால் ஆனது. ஆண்கள் மணிப்பர்ஸை காட்டிலும் பெண்களுக்கான இந்த லக்ஷ்மி குபேர மணிப்பர்ஸ் அளவில் சற்று பெரியதாக இருக்கும். உங்களுடைய மொபைல் போனை கூட தாராளமா இதுல நீங்க வச்சு எடுத்துட்டு போகலாம். ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணாத லேடிஸாக இருந்தாலும் கூட ஒரு கட்டு அளவிற்கு பணத்தை கூட இந்த மணிப்பர்ஸ்குள்ள நீங்க வைக்கலாம். அதே போல பெரிய சைஸ் மொபைல் போன் நீங்க வச்சிருந்தா கூட தாராளமாக வைக்கலாம். உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் ப்ரூஃப் எல்லாத்தையுமே வைக்கிறதுக்கு தனித்தனி ரேக் நம்ம கொடுத்திருக்கோம். சோ உங்களுடைய முக்கியமான ஆவணங்களை இந்த மணிப்பர்ஸ்குள்ள வச்சு நீங்க கையிலேயே எடுத்துட்டு போகலாம். நல்ல ரிச்சான லுக் உங்களுக்கு கொடுக்கும். இதை பார்ப்பவர்கள் இதே போல மணிப்பர்ஸ் எனக்கு வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவிற்கு அட்ராக்டிவா இருக்கும். ஹேண்ட்பேக் யூஸ் பண்ற லேடிஸாக நீங்க இருந்தா கூட பணத்தை மட்டும் இந்த லக்ஷ்மி குபேர மணிப்பர்ஸ்ல போட்டுட்டு இந்த பர்ஸை நீங்க ஹேண்ட்பேக் உள்ள வச்சுக்கலாம். வீட்ல பணத்தை சேமிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் பெண்களாக இருக்கீங்கன்னா இந்த லக்ஷ்மி குபேர மணிப்பர்ஸ்ல நீங்க பணத்தை சேமிச்சு வைங்க. அந்த சேமிப்பு பல மடங்காக பெருகும். சேமிக்கும் திறன் அதிகமாகும். இந்த லக்ஷ்மி குபேர மணிப்பர்ஸை நீங்க பயன்படுத்தி பாருங்க. அடுத்த ஆண்டு தீபாவளிக்குள்ளாக உங்களுடைய செல்வ செழிப்பில் பல மடங்கு முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம், பொதுவாகவே ஒரு பணவசிய பொருளை அடுத்தவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கும் போது அவர்களுக்கும் பணவசியம் ஏற்படும். நமக்கும் பணம் தொடர்பான அதிர்ஷ்டங்கள் உருவாகும். சோ இப்ப நம்ம பார்த்த ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான லக்ஷ்மி குபேர மணிப்பர்ஸுடன் சேர்த்து இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இது வாட்ஸ்அப் நம்பரா இருக்கிறதுனால போன் கால் அட்டன் பண்ண முடியாதுங்க. சோ இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றிய சந்தேகங்கள் இருக்கிறவங்க நீங்க வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம். நம்ம டீம்ல இருக்கிறவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.